ஐயா நித்யானந்தம், உங்களுடைய கருத்தை வைங்க முதல் கட்டமாக. ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என் கருத்தை வைக்க முற்படுகிறேன். ஒரு மாக் ட்ரில், ஒரு பயிற்சி, ஒரு ஒத்திகை என்று சொல்லலாம் தமிழ். ஒத்திகை. அந்த ஒத்திகை போர் மூண்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்வதற்கான ஒரு ஒத்திகை இது. நாளை நடக்கிறது. போர் நடக்கும் என்பது கட்டாயம் இல்லை. போர் வந்தால் என்ன செய்வது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போது இங்கே போர் வந்தால் வடநாட்டில் இருக்கக்கூடிய எல்லைகளில் அங்கே பிரச்சனை இருக்கும். தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் எதுக்கு இங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விவாதம் இப்போ வந்தது. நான் என்ன கேட்குறேன்னாக்க, 244 மாவட்டங்களில் இந்த போர் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதில் 3 பகுதியாக பிரித்திருக்கின்றன. நாடு முழுவதும். ஆமாம், நாடு முழுவதும் 3 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று மிகவும் ஆபத்தான எல்லையோர பகுதி, இன்னொன்று அதுக்கு அடுத்த பகுதி, இன்னொன்று ஆபத்தில்லாத பகுதியாக இருந்தாலும் அங்கே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருக்கணும்ல. இந்த மாதிரிலாம் அவங்க சிந்திச்சிருக்காங்க. நம்ம இன்றைக்கி இங்கே பேசுனதெல்லாம் சிந்திச்சு தான் அதை செயல்படுத்துகிறாங்க. 3 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். இதில் என்னுடைய நினைவு, லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது ஏற்பட்ட போர் தான் நினைவுக்கு வருகிறது. 66 பாகிஸ்தானுடனான போர். அந்த போரிலே இந்தியா தான் யார் என்று நிரூபித்து காட்டிய போர். பிடித்த எல்லைகளை விட்டு கொடுத்து வரவில்லை. உருவம் சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்று சொல்லக்கூடிய அளவில் மிகச் சிறப்பான ஒரு பிரதமராக இந்தியாவிலே அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் லால் பகதூர் சாஸ்திரியாகத்தான் இருந்தார். இன்று வரைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டே தானே இருக்கோம். ஆமாம், யார் பேசுகிறீங்க? இன்றைக்கி அரியலூர் விபத்தில் ஐயாவை பற்றி நினைவு கூறுறோம்ல. ஆமாம், அப்படிதான். ஒரு மகத்தான மனிதர். அதனால அந்த கால சூழ்நிலையில் இவர் எடுத்துக்கிட்டார். நான் பள்ளி மாணவனாக, அந்த சூழ்நிலையில் நான் பள்ளி மாணவனாகத்தான் இருந்தேன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த போர் வந்தால் எப்படி நாம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒத்திகை பார்க்கின்ற நேரத்தில் கதவு ஜன்னல்களை எல்லாம் கூட மூடி விடுவார்கள். விளக்கு எரியக்கூடாது, கட்டாயமாக எரியக்கூடாது. எரிந்தால் அங்கே காவல்துறையிலிருந்து வருவார்கள், அணைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக தமிழ்நாட்டில் பாகிஸ்தானோட அன்றைக்கு இவ்வளவு வளர்ச்சி இல்லாத, ஆயுதங்கள் இல்லாத காலத்திலே கூட தமிழ்நாட்டில் அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. பண்ணுங்க இதை அப்படி சொன்னாங்க. அப்போல்லாம் லிஃப்ட் கிடையாது, அப்போல்லாம் ஜென்ரேட்டர் கிடையாது, அப்போல்லாம் இன்வெர்ட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. இன்றைக்கி மின்சார தடைப்பட்டாலும் கூட ஜென்ரேட்டரை வச்சு லைட்டு போடுவாங்க இல்லையா? இன்வெர்ட்டரை வச்சு லைட் போடுவாங்க. உள்ளே யாருக்கும் தெரியாது, எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு. கூடாது, அவைகள் செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இருட்டு என்று வருகின்ற பொழுது நீங்கள் லிஃப்டை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியே செல்ல வேண்டாம், நீங்கள் உள்ளே இருக்க வேண்டும். எல்லை பகுதியிலே பங்கர் என்று சொல்வார்கள். எப்படி பதுங்க வேண்டும், பதுங்கு குழிகளை அமைத்து அதிலே சில பயிற்சிகளை கொடுப்பார்கள். ஏனென்றால் குண்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக. இப்படியெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக போர்க்காலத்திலே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, எப்படி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இது. அப்படி ஒரு ஒத்திகை தான் இது. பெரிய கட்டிடங்களிலே இடிந்து விழுந்து விட்டால் என்ன செய்வது? குண்டு வந்தால் சொன்னாங்களா ஐயா? அதை கூட இந்த இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த மாக் இது இருக்கு இல்லையா, இதில் போய் அந்த பெரிய பெரிய கட்டிடங்களில் போய் சொல்லுவாங்க, குண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அதை செய்யணும். ஏன்னா அரங்கேறக்கூடிய நாள் அந்த நாடகம் அரங்கேறுமா நடக்குமா தெரியாது. ஆனால் அதுக்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உயிர் சேதங்கள் குறைவாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நம்ம எல்லாருக்கும், இது செய்கிறது சரிதான். இது ஒரு தேவையற்ற பேனிக்கை கிரியேட் பண்ணுமா அமங் த சொசைட்டி? சும்மா ஒரு பயம், ஐயோ போர் வந்துடுமோ, ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அஞ்சுதற்கு அஞ்சாமை பேதமை. ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன். ப்ரிப்பேர்ட்னஸ், தயார் நிலை. எல்லா காலத்திலும் எல்லா மனிதரும்
தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான். சார் நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சாமானிய மனுஷனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அது. அதனால தான் ரொம்ப முக்கியமாக அதில் வந்து இந்த 145 கோடி மக்களுக்கு வாருங்க நம்ம எல்லாரும் பார்டரிங் ஸ்டேட் தான் ஆமாம் தெரியும். ஆமாம். இப்போ சாமானிய மக்களுக்கும் என்ன பிளாக் அவுட்ஸ்னால் நிறைய பேர் தெரியாது. சரி. சார் சொன்ன மாதிரி இன்வெர்டர் இப்போ டெக்னாலஜி எல்லாம் மறந்தாயிடுச்சு. இப்போ அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எதை கொடுக்கணும், செய்யணும் எதை செய்யக்கூடாது அது இன்ன வரைக்கும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சரி, சரி. டிஜிபியோ சீஃப் செக்ரட்டரியோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சொல்லணும். இது சொல்லி என்னென்ன பண்ணணும், அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு போகணும். பாரு. ஏற்கனவே பேண்டமிக்ல எல்லாம் ரைட். பார்த்துருக்கோம். அப்ப இது ஒரு பேனிக்கை ஏற்படுத்தாது. ஏற்கனவே நம்ம சார் வந்து சொல்லுங்க. ரெயின் அண்ட் ஃப்ளட்ல பார்த்துருக்கோம். நீங்க சொல்லுங்க ஐயா. இல்லை, அந்த ஒரு அச்சுறுத்தல் என்பதே கிடையாது. சரி. பேனிக்குங்கிற வார்த்தைக்கே வார்த்தைக்கு இடம் இல்லை. இடம் இல்லை. பேனிக்கான பேனிக்னு இல்லாம ஒரு அப்ரிஹென்ஷன்ஸ், ஒரு சாதாரண, ஆமா. நான் ஆங்கில வார்த்தை ரெண்டு சொல்லிடுறேன். பேனிக்ங்கிறது உச்சபட்சம், அவருக்கு நிறைய ஆங்கிலம் தெரியும். அப்ரிஹென்ஷன்ஸ்ங்கிறது ஒரு சிறிய கலக்கம். சரிதானே? நான் என்ன சொல்றேன், பேனிக் அடையிறவங்க அடையட்டும். அதை விட சமூகம் பெரிது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எது நாட்டுக்கு தேவை அதுதான் நமக்கு தேவை. நாட்டோட பாதுகாப்பு உனக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நீ அஞ்சு கொண்டே வாழ், பரவாயில்ல. அதான் சொன்னான், தேசம் எல்லாவற்றையும் விட பெரிது. ஆமாம், அதாவது வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரே வரியில் ரெண்டு வரியில் ஒரு வரி படித்தா கூட போகிறோம். அஞ்சுதற்கு அஞ்சாமை பேதமைன்ட்டான். எவ்வளவு பேதமைங்கிற வார்த்தைக்கான ஆழத்தை புரிஞ்சிட்டான்னு நமக்கு தெரியும். ஆச்சுங்களா? அதனால் இது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த விளக்கணைக்க வேண்டும் என்று சொல்ல குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பயிற்சி கொடுக்கின்ற பொழுது சங்கொலிக்கும், சைரன் ஒலிப்பாங்க எல்லாருக்கும் தெரிவிப்பதற்காக. இந்த நேரம் அந்த காலத்தில் இருந்தது, இப்பவும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா தொழிற்சாலைகள்லாம் கூட இப்பவும் இருக்குது. அதனால் சங்கொலி கேட்கும், அந்த சைரன் கேட்கும். பாதுகாப்பு தகவல்களை எல்லாம் கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, ஆச்சுங்களா? எப்படி செயல்பட வேண்டும் அதையும் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கும் வந்து சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு நடக்குதுன்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களோட கடமை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கைட்லைன்ஸில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மக்கள் கொண்டு போய் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவ மாணவிகள் எப்படி இருக்க வேண்டும், பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சரி, மாணவ மாணவிகள் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது, காயமடைந்தால் அவர்களை எப்படி பாதுகாப்பது, அவர்களை எங்கே தூக்கிச் செல்ல வேண்டும், எப்படி தூக்கிச் செல்ல வேண்டும், யாருக்கு தகவல் கொடுக்க வேண்டும், இதையும் சொல்லுவார்கள். மின்சார தடை இருக்கும். அனல் மின் நிலையம் இவர் சொன்னார் பாருங்கள், அனல் மின் நிலையம்லாம் பலத்த பாதுகாப்பு இருக்கும். எங்கேயோ பாகிஸ்தான் நடக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கூடங்குளத்துக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால் வந்து அப்படியே மிஸ்ஸில் கொண்டாந்து போட்டான்னா காலி, சென்னையே போயிடும். அந்த அளவுக்கு அனல் மின் நிலையங்கிறது அவ்வளோ ஆபத்தானது. பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். கல்பாக்கம் இருக்கிறது, அப்படி இருக்கு. அதனால் பாகிஸ்தான் மிக தெளிவாக தன்னால் இந்தியாவை வெல்ல முடியாது, பணிய வைக்க முடியாது என்று தெரிந்தும் கூட சீண்டி பார்த்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலே நான் பலவற்றை சொல்வேன். முருகையன் அவர்கள் இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் மீது பாகிஸ்தான்காரன் செய்தும் இருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், அவன் மீது நாம் சந்தேகப்படலாம் என்றெல்லாம் பேசினார். தெளிவாக அங்கேதான் தீவிரவாதிகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். முடிஞ்சது. என்ன இடைவேளையா? இடைவேளை தான், இருங்க. ஆக பாகிஸ்தான் தான் இதற்கு காரணம் என்று உலகம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கவலையே கிடையாது, அவசியமும் கிடையாது. காங்கிரஸ் பத்தி நீங்க பேசாதீங்க. இல்லைங்க, அவங்க சொன்னாங்க, சந்தேகத்திற்கு இடமா அவர் சொன்னாரு, பாகிஸ்தான் காரணமாக கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், மடைமாற்றம் செய்வதற்காக இதை கிளப்பி விட்டிருக்கலாம். இந்த மாதிரியான சிந்தனை தேசத்திற்கு எதிரான, இந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாது. தேசத்தினுடைய பாதுகாப்பில் காம்ப்ரமைஸ் கட்சியே கிடையாது, பாலிடிக்ஸே கிடையாது. தேசத்துக்கான பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. இந்த தலைவரை எந்த காம்ப்ரமைஸும் சொல்லலையே. இது மீது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய கடுமையான எதிர்ப்பு கூறுறது. நாங்கள் இந்திய நாடு எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் ஒத்துழைப்போம் சொல்லுகிறது. அமெரிக்காவுடைய சபாநாயகர் வெளிப்படையாக இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார், நாங்கள் உங்கள் பின்னாலே நிற்கிறோம், தவறு என்று சொல்லி. ஒரே ஒரு வரியோடு முடிச்சுக்கிறேன், ஒரே ஒரு வரியோடு. மனிதாபிமானத்தின் உச்சத்திலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நேரடியாக போர் தொடுப்பதை தவிர்த்து கொண்டு வருகிறார். ஆனால் நீர் போர் என்று அவர்களுக்கு துன்பம் என்பது என்ன என்று புரிய வைப்பதற்காக, குடிநீர் கூட கிடைக்கவில்லை என்றால் உங்கள் மக்கள் எப்படி வேதனைப்படுவார்கள் என்று புரிந்து கொள்வதற்காக, எப்படி நீங்கள் 26 பேரை
புதிதாக திருமணமானவரிலிருந்து பெற்றோர்களிலிருந்து மகன்களிலிருந்து எல்லாரையும் அப்படி கொன்றீர்களே, அவர்கள் என்ன வேதனைப்பட்டிருப்பார்கள்? அது கற்பனை பண்ண முடியாது, அதை விட்டுருங்க, பேசும். கற்பனைக்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கு ஆக அப்பாற்பட்டது. உலக நாடுகள் கூட நான் முருகையன் சொன்ன கருத்தை உலக நாடுகளுக்கு சொல்றேன். சரி. ஆயுதங்கள் விற்பதற்கு அவர்களுக்கு எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள், போர் மூட வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படி ஒரு கருத்து இருக்கு. ஆனாலும் நம்முடைய பாதுகாப்புக்கு தேவை என்றால் செய்துதான் ஆக வேண்டும். நிறைய கருத்து வரேன். பாகிஸ்தானில் பொருளாதாரம் தாழ்ந்து போயிருக்கிறது. மக்கள் சொல்லணும்னா துயரத்தில் இருக்கிறார்கள், பசி பட்டினியோடு இருக்கிறார்கள், குழந்தைகளுக்கு பாலும் இல்லை நீரும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதே இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள். ஆனால் பாகிஸ்தானில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ராஜினாமா செய்து போயிட்டு இருக்காங்க. எங்களால் முடியல, இந்தியாவோட போராட எங்களால் முடியாது அப்படின்னு எல்லாமே ராஜினாமா செய்து கொண்டு போகிறார்கள் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள். பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தி கோல்டு வார், அங்கே உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது, உள்ள வந்து கலங்க நடக்கும்போது நடந்துட்டு இருக்கு. அதனால பாகிஸ்தான் நீங்க அழிக்கலைனால அழியிற இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. மத குழுக்களுக்கிடையே போட்டி நடக்கு. ஆமா, விநாசகாலே விபரீத புத்தி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அழிகின்ற நேரத்தில் அழிகின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல எந்த விதமான அரசியலும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் நாம் அனைவரும் ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற சிந்தனையோடு தேசபக்தியோடு வாழ வேண்டும்.